இப்போ ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் ஒருத்தருக்கு இருக்குது, முடக்குவாதம் இருக்குன்னா அவங்க என்ன மாதிரியான சிகிச்சை அவங்க எடுக்கலாம் டாக்டர்? சிகிச்சைகள்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய பெயினை குறைக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் வந்து எடுக்கணும். ஏன்னா பெயின் அப்படின்றது ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெயினையும் ரொம்ப வந்து தொடும்போதே வலி அப்படின்னும் போது ரொம்ப பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பெயினை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அந்த ஸ்வெல்லிங்னால தான் வந்து பெயினே. தேவையில்லாத அந்த நச்சு நீர் வந்து நமக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் ஃபுல்லாக போய் ஆக்குபை பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்வெல்லிங்கும் ரெட்னஸும் வந்து கொடுக்குது. தொடும்போதே வந்து ஒரு ஃபீவரிஷான ஒரு ஃபீல், தொடும்போதே வந்து ஒரு சூடான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குறது வந்து இந்த ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் மெயினாக இருக்கும். அப்போ முக்கியமாக உள்ளே இருக்கக்கூடிய நீர் தான் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அந்த நீரை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம கொடுக்கணும். நம்ம அதை கொடுக்கும்போதே அந்த வாதம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வாதம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறது தான் அந்த ஸ்வெல்லிங் வரதுக்கு காரணம், நீர் உள்ள தேங்கிறதுக்கு காரணம். ஸ்வெல்லிங்கை குறைக்கிறதுக்கு நம்ம சிறுநீர் பெருக்கி மருந்துகள், அதாவது நம்ம டயூரெட்டிக்ஸ் நிறைய வந்து கொடுக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லே பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து நீரை வெளியேற்றுறதுக்கான சில மருந்துகள், கஷாயங்கள் எல்லாம் கொடுப்போம். இதிலே வந்து ஸ்வெல்லிங் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸ்வெல்லிங் குறைஞ்ச அடுத்த நாளே வந்து பெயின் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 டேஸில் ஸ்வெல்லிங் குறைஞ்சு தான் அவங்களுக்கு வந்து பெயின் குறையும். மேலே இருக்கக்கூடிய தொடும்போது இருக்கக்கூடிய அந்த சூடாக இருக்கக்கூடியது, மேலே ரெட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுறது, நல்லா ஒரு ஃபேர் ஸ்கின்னாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பட்டையாக வந்து வீக்கத்தோடு சேர்ந்து ரெட்னஸ் வந்து இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த நீர் தான். அந்த நீரை வெளியேற்றுறதுக்கான சில உள் மருந்துகளோடு சேர்ந்த வெளிப்பக்கமாக நம்ம பண்ணக்கூடிய பொடி கிளி ட்ரீட்மெண்ட். அதாவது வெளியில் ஆயிலே அப்ளை பண்ணாமல் ட்ரையாக பொடியை வச்சே நம்ம வந்து மூலிகை பொடி வச்சே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்ணும்போது உள்ள தேவையில்லாத அந்த நீர், அந்த நச்சு நீர், இது எல்லாமே வந்து வெளியேற்றப்படுது. அப்போது அந்த நீர் இல்லாத ஒரு இடம் வந்து நார்மலாக ஒரு ஜாயிண்ட் மட்டும் இருக்கும்போது பெயினும் சேர்ந்து வந்து குறைய ஆரம்பிக்குது. மறுபடியும் நீர் சேராமல் இருக்கிறதுக்கு சில வர்ம புள்ளிகளும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். இதோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக பூசக்கூடிய சில லேப்பனம் சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை, அதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம சில மூலிகை பொருட்கள் வச்சு ஒரு பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வெளிப்பக்கமாக வந்து பற்று மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எந்த ஜாயின்ஸ்லாம் ஸ்வெல்லிங் இருக்கோ இல்லை பெயினோட ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த மேஜர் ஜாயின்ஸ்லேருந்து மைனர் ஜாயின்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணும்போது அகைன் அவங்களுக்கு ஸ்வெல்லிங்கும் வராது, உள்ள நீர் கோர்க்காது, பெயினும் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டெண்டனஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே முடக்குவாதம் 80% சரியாயிடுச்சு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சில மருந்துகள் வாதத்தை குறைக்கிற மாதிரியான சில உள் மருந்துகள் கொடுத்து நிரந்தரமாகவே 2 monthஸில் நம்ம சரி பண்ணிடுவோம்.